ஹலோ கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற பாட்டோட பெயிண்டரை மாதிரி தெரிஞ்ச ஐம் ரெடி. சாரி, ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஏன் ஜிம்மினா நான் இன்னொரு பர்சன்ட்டுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். யோங்கியாக நான் அவன் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். யோங்கியால் முடியாதுடா, சுகாவால் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, ஓ, நீங்கள் பிளான் 2 வச்சுருக்கீங்களா? அப்போ ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஹாரியும் சுகாவும் கரெக்டாக மாஃபியாவை பார்க்குற பிளேஸ்க்குள்ள என்றானா ஜோங்குக்கு அங்கே இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணபடி இருக்கிறாரு. இவ்வளோ நேரமாக ஹயாங் அப்படிங்கிற மாரி ஜோங்குக்கு சுகாவை நோட் பண்ணால் எல்லாமே ரெடி ஆயிடுச்சான்ங்கிற மாரி கேட்கவும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இங்கே 2 கிளம்பதான் செய்யணுங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜோங்குக்கு சுகாவும் மாஃபியா ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்காங்க. டேஸஸ் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இப்படி ஸ்மூத்தாக போனால் இப்போ நம்ம ஜிமினா தான் காலேஜ் ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போல்லாம் ரொம்ப குயிக்காகவே சுகாவை பக்கத்துக்கு கம்பெனிக்கு வராரு. இந்த மாதிரி கம்பெனிக்கு வேண்டாம். நட்டாஷா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த ஜிமினாவுக்கும் அந்த சுகாவுக்கும் அப்படி என்ன ஒரு பாண்டிங் இருக்கும், கண்டிப்பாக இது என்ன பாண்டிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணுறா. ஜிமினா கரெக்டாக ஒரு ரூமுக்குள்ள என்ட்ரானதோடையே சுகாவோட ரூமில் எல்லாட மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஷூவோட டேபிள் எல்லாத்தையும் கலைஞ்சி போயிருக்கும். அதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பார். டேபிள் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா அதில் ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை சுகாடான் கஷ்டப்பட்டு எழுதியிருப்பார் போலுக்கு. ஜிமினாவுக்கு எப்படிடா ப்ரப்போஸ் பண்ணலான்ங்கிற மாதிரி ஹாரி கிட்ட ஐடியா கேட்க சொல்ல, ஹாரி தான் நீங்கள் பெசாட்டிக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்துருங்க, உங்களுக்கு டைரெக்டாக சொல்ல பயமாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கவும், எப்படி எழுத இப்போவே எழுத ட்ரை பண்ணுங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார். அதே மாதிரி நம்ம சுகாவுமே ஜிமினாவுக்கு ப்ரப்போசல் எப்படி பண்ணன்னு தெரியாமல் லெட்டர்ஸில் ஜிமினாவை எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்கும், ஜிமினா நான் உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வேறு எழுதி வச்சுருக்காரு. இந்த மாதிரி எழுதி வச்சுருக்குதுலாம் பார்க்க சொல்ல ஜிமினாவுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஷை ஆகுது. என்ன இது கண்டிப்பாக பாஸோட ஹேண்ட் ரைட்டிங் தான், நம்மளோட நேமை வச்சு இவர் என்ன இதை எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரை அப்படியே நோட் பண்ணிட்டுருக்க சொல்ல அந்த ரூம் டோர் கரெக்டாக சுகா வந்து ஓப்பன் பண்ணவும் டக்குன்னு அந்த பேப்பரை ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி கசக்குனபடி எடுத்த பொசிஷன்லேயே ஜிமினா கரெக்டாக அந்த டேபிளை விட்டு மூவ் ஆனான்னா இவன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கரெக்டாக ஜிமினா கிட்ட வந்து என்னாச்சு ஜிமின், இது ஒரு ப்ராப்ளமாக என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை பாஸ், டேபிள் மட்டும் ஒரு மாதிரி டேட்டியாக இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி நான் உங்களுக்காக மில்க்ஷேக் கேட்டு வரேனுங்கிற மாதிரி ஜிமினா நேராக கேண்டீனுக்கு வராரு. இந்த மாதிரி கேண்டீனுக்கு போனால் சுகாடா வேகமாக வந்து அதில் இருக்கிற பேப்பர் இருக்கானுங்கிற மாதிரி ஒரு விளையாட்டை ஜிமினா பார்த்துருப்பானோங்கிற மாதிரி டவுட்டில் வேகமாக அந்த பேப்பரை தேடி பார்க்குறாரு. பட் ஜிமினாட்ட அந்த பேப்பர் அங்கேருந்து கொண்டு போயிட்டாரு. அந்த மொமெண்ட்டுக்கு பேப்பர் இல்லாத பார்த்துட்டு சுகா ஷாக் ஆனா, என்னாச்சு பாஸ், ஏதாவது கம்பெனி பேப்பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா என்ன? டேய் அடலாம்லடா, ஜிமினாவுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணலான்ங்கிற மாரி நீ கூட ஐடியா சொன்னால லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்துருன்ட்டு நான் உன்னை எழுதி வச்சுட்டு இருந்தேன். அடடா இப்போ காங்கலை, என்ன காங்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹாரியும் கரெக்டாக அந்த பிளேஸில் தெரிந்தாங்க. அந்த பேப்பர் இல்லாத பட்டுட்டு 2 பேரும் கொஞ்சம் ஷாக் ஆகி ஒரு வேளை ஜிமினா எடுத்துகிட்டு போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொன்னான். சான்ஸே இல்லை, சரி இப்போவே போய் ஜிமினா என்ன பண்ணுறானுங்கிறத பார் அப்படிங்கிற மாதிரி ஹாரி கிட்ட சொல்லவும் ஜிமினா கரெக்டாக கேண்டீனுக்குள்ளே தான் வந்து நிற்கிறாரு. நின்ற பொசிஷன்லேயே அதில் ஷூ எழுதியிருக்கிறதுலாம் பார்க்குறாரு. எழுதி கட் பண்ணி அடித்து வர வச்சுருக்காரு. இது கரெக்டாக வராதுங்கிற மாதிரி அடித்து வச்சுருக்கதை பட்டுட்டு ஜிமினாவுக்கு ஒரே சிரிப்பாக இருந்தான். ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க, மில்க்ஷேக் ரெடி ஆகிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஆன்ட்டி சொல்லவும் டக்குன்னு அந்த பேப்பரை அப்படி மடக்கி அவரோட ஃபேன் பாக்கெட்டில் வச்சபடி மில்க்ஷேக் கட்டபடி கேண்டீனை விட்டு வெளியே வந்தால் ஹாரி கரெக்டாக ஜிமினா முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்னாச்சும் ஐயா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் நம்ம ஹாரிக்கிட்ட கேட்க, இல்லைடா மில்க்ஷேக்கு தானே ரெடி வாங்க வேண்டா, மில்க்ஷேக் வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இதோ வாங்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மில்க்ஷேக்கை அப்படியே கரெக்டாக ஹாரியை பாட்டு நீட்டுனா, என்ன வெறும் மில்க்ஷேக்கை மட்டும்தான் ஹேண்ட்ஸில் வச்சுருக்கான், அப்போ ஒரு வேளை அந்த பேப்பர் ஜிமினா எடுக்கலையோ, ஐயோ யார் அந்த பேப்பரை வச்சுருக்கான்னு வர தெரியலையே, யாராவது பாஸ் தான் இந்த மாதிரி எழுதுனாருன்னு தெரிஞ்சால்
போச்சே, பாஸோட டேடுக்கிட்ட இருந்துச்சா அவ்வளோ டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷனில் ஹாரி அப்படியே ஜிமினாவை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஜிமினா அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஏன்னா ஜிமினாவுக்குமே லைட்டாக சுகாவை பிடிச்சிருக்கும். ஏன்னா அப்பப்போ டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறாரா, ஜிமினா கிட்ட ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறாரு. சுகாவோட கேரக்டரு இன்னும் நம்ம ஜிமினாவுக்கு தெரியவே செய்யாது. அது அப்படி மாப்பியா சுகாவை தெரியாது. தான் முன்னே இருக்கிற யோங்கியை மட்டும்தான் அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு சுகா கேட்காமலே ஹெல்ப் பண்ணது, அவர் பிளேஸில் ஒர்க்கை கொடுத்தது, ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக கொடுக்காம நார்மல் ஒர்க்கை மட்டும் கொடுத்துட்டு காலேஜ் ஒர்க்கை பண்ண வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு சாஃப்டான கேரிங் காட்டுற மூமெண்ட் ஜிமினாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கிராண்ட்மாவுமே ஜிமினா கிட்ட கேட்டுருப்பாங்க, உன்னோட பாஸ் உன்கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தெரியுதே, ஹவுஸுக்கே காரில் கொண்டு வந்து விடுற அளவுக்கு ஜிமின், உனக்கும் உன் பாஸுக்குள்ளேயும் ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி எப்படி கேட்டாப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, அது நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் பட் கிராண்ட்மாவெல்லாம் நம்பவே முடியல. நீ பேர்க்க கம்பெனியில் எக்கச்சக்க எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, ஆமாம் அதில் நிறைய ஃப்ளோர் இருக்குது, நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அத்தனை பர்சன்ஸையும் ஒரே பிளேஸில் நிற்க வச்சா நான் எங்கே நிற்கிறேன்னு யாருக்குமே தெரியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அப்படிங்கிற மீதி ஜிமினா எக்ஸைட்டில் சொல்லின்னு இருப்பார். அவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்கிற பிளேஸில் உனக்கு மட்டும் ஏன் உன்னோட பாஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட நடந்துக்கணும்? அத்தனை எம்ப்ளாயிஸுமே ஒர்க்கை முடிச்சுட்டு லேட்டாக தான் ஹவுஸ்க்கு கிளம்புறாங்க. பாண்டி பர்சன்ட் பஸ்ஸில் தான் அவங்க ஹவுஸ்க்கே போவாங்க. அப்படி இருக்க சொல்ல உனக்கு மட்டும் இது என்ன டிஃப்ரெண்ட், ஒரு சின்ன கேரிங் அப்படிங்கிற மாதிரி கிராண்ட்மா இந்த மாதிரி கேட்குறது கேட்டு ஜிமினாவுக்குமே லைட்டாக அப்படி டவுட் ஆகி கிராண்ட்மாவை நோட் பண்ணால், எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது ஜிமின், அவங்க குட் பர்சன்டா பேட் பர்சன்டான்னு எனக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லின்னு இருப்பாங்க. அந்த மூமெண்ட்லேருந்து ஜிமினா சுகாவை இன்னும் பயங்கரமாக நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். சுகா என்ன மைண்ட் செட்டில் நம்மக்கிட்ட க்ளோஸாக பேசுகிறாரு, ஒரு வேளை டேட்டி மைண்ட் செட்டா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியான மைண்ட் செட்டானுங்கிறது தான் செக் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பார். சுகா என்றைக்குமே டேட்டியாவோ இல்லை பேட் பர்சன்ஸ் பேசுகிற மாதிரியோ எந்த ஒரு லாங்குவேஜ்லேயும் எந்த ஒரு மூமெண்ட்லேயும் ஜிமினா கிட்ட பேசினதே கிடையாது. பட் என்ன, ஜிமினா கூட கொஞ்சம் ஹவர்ஸ் இருக்கணும்னு மட்டும் திங்க் பண்ணுவார். இதே ஜிமினா டேஸஸ் அப்படியே மூவ் ஆனாக்க நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி சுகா டாங்கிட்ட க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜிமினாவுக்கு ஹாப்பியாகி அதை அப்படியே கிராண்ட்மா கிட்டேயும் சொல்லியிருப்பார். அப்போ பாஸுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது சரியாக தெரியல, ஆனால் பட் அவர் என்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்க்க சொல்ல அவருக்கு ஏதோ என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, அவருக்கு மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி கிராண்ட்மா கொஞ்சம் கலாய்ச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம பூர் பர்சன் ஜிமின், அவங்க எவ்வளோ டாப் பிஸ்னஸ் கம்பெனியை ரன் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல, ஜஸ்ட்டு என்னோடய ஆப்ரேஷனுக்கு மணி கூட கிடைக்காம நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது உனக்கு தெரியும். எதுக்கும் நீ அளவுக்கு மீறி ஆசைப்படாத, உன்னோட மைண்டில் வேறு எந்த திங்கிங்க உன்னை நீயே ஹேட் பண்ணிக்காட்ட ஜிமின், கிராண்ட்மா இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு நல்லா புரியுது, இது ஓவர் ட்ரீம் தான், என்னோடய லைனில் நான் கரெக்டாக இருக்கணும், எனக்கு புரியுது, எனக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுதுங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொல்லியிருப்பார். சுகா என்ன மைண்ட் செட்டில் திங்க் பண்ணுறானே தெரியாமல் நீயே உன் மனசுக்குள்ளே ஆசையை வளர்க்காடங்கிற மாதிரி கிராண்ட்மா அன்னைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி சுகா ஜிமினா மேலே லவ் ஃபீலில் இருக்கிற அந்த லெட்டர்ஸில் எழுதியிருக்க வேடெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பு வந்த பொசிஷன்லேயே ஷைனாஸ்லேயே வருவாரா இந்த மாதிரி சுகா கிட்ட கரெக்டாக அந்த மில்க் கிளாஸை கொடுக்கவும் சுகா எழுதியிருந்த வேடை ரீட் பண்ண திங்கிங்கில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜிமினாவுக்கு சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரிப்பு ஹாரி ஷாக் ஆகி ஏன் தானாக சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் சுகாவுமே மில்க் ஷேக்கை குடித்தபடி ஏதாவது ப்ராப்ளமா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை பாஸ், சும்மாதான், சரிப்போ உன் பிளேஸில் உட்காந்துருந்து 2 ஃபைல்ஸ் வச்சுருக்கேன், அதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு கொஞ்சமாக கரெக்ஷன் மட்டும் பண்ணி அந்த பேப்பர்ஸை லைன் படி அடுக்கி ஃபைல் அரேஞ்ச் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே நான் எல்லாத்தையும் ஃபைலில் அரேஞ்ச் பண்ணுறேன்னுங்கிற மாரி அந்த பிளேஸில் உட்காந்துருந்து ஃபைலை தான் எடுத்து ஒவ்வொரு பேப்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கா அதான் 1 by 1 கரெக்டாக
கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அட 5 லேக் கேட்டிருப்பாரா இந்த மாதிரி 5 லேக்னா அப்போ கூட நம்ம ஜிமினாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வருது. ஜிமினாவோட கண்ணு இந்த மாதிரி இருக்கும், அந்த ஜிமினாவோட கண்ணு ஃபிஷ் மாதிரி இருக்குமா. ஜிமினா சிரிக்க சொல்ல அப்படியே நைட்டு டைட்டில் ஸ்டார்ஸ் மின்ற மாதிரி இருக்குமா. இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுட்டு இருப்பாரு. அதை விட நம்ம ஹாரி கொடுத்த ஐடியா எப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்னு இவர் ஐடியா கொடுத்தா அதையே எழுதி வச்சுட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜிமினா பயங்கரமாக சிரிக்க இதை சுகாவோ ஹாரியை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷாக்கானோம். டக்குன்னு மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுறாரு. என் ஐஸு, என் நோஸு, என் லிப்பு, என் டீட்டு இதெல்லாம் இவருக்கு இந்த மாதிரி தான் தெரியுதா? பாட்டியா இவருக்கு திமிர என் நோஸை பார்க்க சொல்ல அவருக்கு கோவப்பலாம் மாதிரி இருக்குதாமா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனு வர ஆகுறாரு. டென்ஷன் ஆகிட்டு லிப்பு பார்க்க சொல்ல அவருக்கு அப்படி ஜூஸி நிறைந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கான். அது எல்லா ஃப்ரூட்டும் அதில் மிக்ஸ் ஆகிருக்கான். ஃப்ரூட்டை சாப்பிட்ற ஃபீலிங் வந்தால் என் இப்போ பைட் பண்ணுவீங்களா? என்ன பாஸ், ஒரு லெட்ரு கூட ஒழுங்காக உங்களுக்கு எழுத தெரியாதா? இந்த மாதிரியே எழுதுவீங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை ரீட் பண்ணிட்டீங்களையே ஷையாகி சிரிக்கிறாரு. எப்படிலாம் எழுதியிருக்காருங்கிற மாதிரி சிரிச்சா சுகா என்னமோ மட்டும் நோட் பண்ண ஹரிடா இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு பொழுது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ டைம் 8 அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம ஹாரிடா பாஸ் உங்களுக்காக ஏதாவது ஃபுட் எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி நேராக கீழே இறங்கி போனால் ஜிமினாவுமே டைம் 8 ஆனதை பார்த்துட்டு கிராண்ட் அவர் இன்றைக்கி குயிக்காக ஹவுஸ்க்கு வர சொன்னாங்க, நம்ம கிளம்புவோனுங்கிற மாதிரி நேராக சுகா கிட்ட க்ளோஸாக வந்துட்டு சுகாவை ஜிமினாவால் பார்க்க முடியல. ஃப்ளோரை பார்த்தபடி குனிஞ்சி சிரிக்காரு. சிரிப்பு மட்டும்தான் வருது. ஸ்மைல் பண்ண பொசிஷன்லேயே பாஸ் டைம் ஆயிடுச்சு நான் ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் சுகா அப்படியே ஜிமினாவோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ண பொசிஷன்லேயே பாஸ் நான் ஹவுஸுக்கு போகிறேன் போகட்டுமா அப்படி என் ஃபேஸை பார்த்து சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா அப்படியே லைட்டாக நிமிண்டு பார்த்தா இன்னும் பயங்கரமாக சிரிப்பு வருது. ஏன்னா நம்ம ஜிமினாவுக்கு இப்போ உடனே சுகா கிட்ட கேட்கணும், அந்த லெட்டரில் எழுதியிருக்க வேடெல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் இதுக்கு எழுதினீங்க என்னை பார்க்க சொல்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அந்த ஆர்வத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு சிரிப்பு வருது. சுகா கிட்ட அதை டேரெக்டாக கேட்க முடியாமல் இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு சுகா கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி இழுட்டு சுகாவோட டைஸில் உட்கார வைக்கவும் ஜிமினா ஷாக் ஆகிட்டாரு. ஷாக்கான பொசிஷன்லேயே சுகாவோட ஐஸை நோட் பண்ணால் என்ன அந்த லெட்டர் எடுத்து ரீட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எந்த லெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி கேட்டான். ஜிமினாவோட ஃபேன் பாக்கெட்டில் அப்படி ஹேண்ட்ஸோடவும் ஜிமினா ஷாக் ஆகி சுகாவோட ஹேண்ட்ஸ் அப்படி பிடிச்சா ஃபேன் பாக்கெட்டில் இருக்கிற அந்த லெட்டரை கரெக்டாக நம்ம சுகா எடுத்துருவாரு. இந்த மாதிரி எடுத்ததை பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆனால் எனக்கு அப்போவே டவுட்டு வந்துச்சு, இந்த பிளேஸில் நீ மட்டும்தான் இருக்கிற, அப்படி எப்படி என் ரூம்குள்ளே இருக்கிற ஒத்த பேப்பர் மிஸ் ஆகுன்ட்டு நீ தானே எடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாஸ் அந்த பேப்பர் எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, டைம் ஆகிட்டு எதுக்கு என்னை இப்படி பிடிச்சி உட்கார வச்சுருக்கீங்க, என்னை விடுங்க, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. நினச்சிட்டு போட்டுமே, தப்பாக வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதை ஃபுல்லாக ரீட் பண்ணல? இல்லை, ரீட் பண்ண எனக்கு நல்லா தெரியும். அதில் நான் என்னென்ன மிஸ்டேக்கில் எப்படி எழுதியிருக்கேனுங்கிற அந்த வேடை பார்த்து தானே உன்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ கூட நம்ம ஜிமினாவுக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணபடி இல்லை பாஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் சுகா கொஞ்சம் கூட டைட்டாக வேஸ்ட் பண்ணவே இல்லை. இப்படி சிரித்தபடி இல்லைன்னு சொல்லிகிட்ருக்க ஜிமினாவோட ஜாயினில் என்ன கப்பான பொசிஷனில் பிடிச்சி ஜிமினாவோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஜிமினா ஷாக்கோகி சுகாவை நோட் பண்ணால் ஃபுட் ரெடி பாஸ் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஹாரி உள்ளே என்றானா. இந்த மாதிரி சுகா கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு ஓய்யோ என்ன இவர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கார், லவ்வாக சொல்லலை, ரொமான்டிக்காக பேசலை, இதில் மட்டும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஹாரி அந்த ரூமை விட்டு வெளியே போனால் லிப்லாக் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. அப்புறம் தான் நம்ம ஜிமினா ரியாலிட்டிக்கு வந்துட்டு சுகாவை பிடிச்சி புஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு சுகாவோட டைஸ்லேருந்து எழுந்த வேக்கத்துலேயே அங்கேருந்து போயிடலானுங்கிற மாதிரி பார்த்தோம். சுகா அவரோட லெக்கை அங்கிட்டு இங்கிட்டு வச்சுப்படி ஜிமினா லெக்குக்கு நடுவில் லாக் ஆகிற அளவுக்கு பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க பாஸ்?
என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்துலேயே நோட் பண்ணேன். ஜிமினாவோட ஆன்சர் புஷ் பண்ணபடி திரும்பவும் சுகாவோட டைஸ்லேயே உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சா ஜிமினா ஷாக்லேயே சுகாவை நோட் பண்ணபடி பயத்துலேயே கிம்மை கொடுத்துருப்பார்ல டேயோட டேடி ஷாக் மிஷின், அந்த மிஷினை கரெக்டாக எடுக்கிறதுக்கு அவரோட ஹேண்ட்ஸ் ஃபேன் பேக்கெட்டுக்குள்ளே வர போகுது. ஒரு வேளை சுகா நம்ம கிட்ட எதுவும் ப்ளே பண்ண திங்க் பண்ணுறோங்கிற மாதிரி பயத்தில் இந்த மாதிரி அந்த திங்ஸை அப்படி எடுக்க போவாரா, இந்த மாதிரி எடுத்துருவாரு. ஹேண்ட்ஸில் எடுத்து அந்த பட்டனை கிளிக் பண்ணி சுகாவோட டைஸில் வச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பட்டனை கிளிக் பண்ணால் இப்படி டைஸில் பேக்கப் பண்ண பொசிஷனில் வச்சுருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவோட காட்டில் க்யூட்டாக ஒரு பிக் கிஸ் பண்ணபடி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃபஸ்ட் டே நம்ம 2 பேரும் மீட் பண்ணமே, உனக்கு ஞாபகம் இருக்குடா, நீ கூட என்னை பாட்டு அப்படியே எதிர்த்து பேசினீங்க. இது வரைக்கும் என்னை யாருமே எதிர்த்து பேசினது கிடையாது. என் பிரதர் ஒருத்தன் இருக்கான், அவன் மட்டும்தான் என்ன பேசினாலும் சரி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அந்த எல்லாத்தையும் தாண்டி அதே ப்ளேஸில் நான் இன்னொரு பர்சன்ட்டை பார்ப்பேன்னு திங்க் கூட பண்ணி பார்க்கல. அந்த ப்ளேஸில் நீ என்னை திட்ட சொல்ல செம்மையாக கோவம் வந்துச்சு. பட் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் டேரெக்டாக நீ அந்த மாதிரி பேசின மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 2வது டைம் நான் மீட் பண்ண சொல்ல நீ சேவ் பண்ண அந்த பப்பி உன் கூட இருந்த மொமெண்ட்டும் அத்தனை பர்சன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு துரத்திட்டு வர மொமெண்ட்டுக்கு தப்பிக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மொமெண்ட்டை பார்க்க சொல்ல லைட்டாக பெயின் இருந்துச்சு. பட் நீ எங்கே இருக்கிற, உன் நேம் என்னங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்த மூமெண்ட்டில் தான் உன்கிட்ட எனக்கு நெக்ஸ்ட் டே வர முடியல. நீயாதான் திரும்பவும் என் பக்கத்தில் வந்த. அப்போவே நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்று ரொம்ப பார்த்த உடனே பிடிச்ச இந்த மூமெண்ட்டுக்கு ஒன்றைத்தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் திங்க் பண்ணேன். மேரேஜ் லைஃப்னு ஒன்று இருந்தா அதுவும் கூட இருக்கணும்னு திங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு தைஸில் ஷாக் மிஷினை வச்சு பஞ்சு பண்ண வந்தவர் அப்படியே அந்த பட்டனை ஆஃப் பண்ணவும், என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜிமீன், என் மாம்கிட்ட கூட உன்னோட பிக்கை காட்டி உன்னோட நேம் ஜிமீன், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேனுங்கிற மாதிரி என் மாம்கிட்ட கூட சொன்னேன். நீ என்னை நம்பலன்னா பார் அப்படிங்கிற மாதிரி சுகாவோட மாமுக்கு கால் பண்ணவும், ஏ பாஸ் என்ன பாஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த மொபைலை வாங்க ட்ரை பண்ணால் சுகாவோட மாம் டக்குன்னு காலை பிக் பண்ணால் சுகாவோட டைஸில் ஜிமினா இருக்கிறத படுது. சுகா சொன்ன மாதிரியே பையனை கவுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா ஷாக் ஆகி கவுத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே சுகாவோட மாமா நோட் பண்ணா, அம்மா நான் சொன்னேன்ல பிக்கில் பார்க்குறத விட ரியலில் சூப்பராக இருக்கான் சுகா, ஐயோ க்யூட்டாக புசுன்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் புசுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஷாக் ஆகி சுகாவோட மாமா நோட் பண்ண, எப்போ எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் ஜிமினா தான் கொஞ்சம் 1 மினிட் இல்லை நீங்கள் 2 பேருமே பேசிக்கிறீங்க, நடுவில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி சொன்னால், ஐயோ சுகா, அவன் என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறான், அவன் ஆண்டி கிட்ட பேசணும்னு திங்க் பண்ணுறத நீ ஏன் ப்ரேக் பண்ணுற, அவன் என்கிட்ட பேசட்டும், அவன்கிட்ட மொபைலை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன என் மாம்கிட்ட பேசு, உன் ஆண்டி கிட்ட பேசு, எப்போ அது நாளாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நாம் ஜிமினா சுகாவோட மாமா நோட் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன மாதிரி பேசிகிட்ருக்கீங்க, அவர் என்னோடய பாஸ், பாஸோட டைஸில் உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் எங்கே உட்காந்துருந்தேன், அவராடா பிடிச்சி உட்கார வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி சுகாவோட மாமக்கிட்ட பேசினா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, இப்போ சும்மா க்யூட்டாக புசுன்னு இருக்க, ஜப்பியாக இருக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, குயிக்காக என் சன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு வா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, 2 பேரும் சேர்ந்து நிறைய டிவி பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம், ஃபுட்டை ரெடி பண்ணலாம், ஜாலியாக டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலான்னா சிங்கிளாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஜிமினா ஷாக் ஆகி, ஐயோ பாஸை விட பாஸோட மாம் ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சுகாவோட மாமா நோட் பண்ணால் கரெக்டாக அந்த பிளேஸில் சுகாவோட டேடி என்ட்ராகிற சவுண்டை கேட்டு டே உன் டேடை வந்துட்டா எதாக இருந்தாலும் பெற பேசிக்கலன்னா அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணால், டேடிக்கு எல்லோரும் பயப்படுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே சுகாக்கிட்ட மொபைலை கொடுத்தா, என்ன இப்போவே என் மாமா கவட்ட மாட்டி தெரியுது, மேரேஜின்னு முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் 24 ஹவர்ஸும் ஃபுல்லாக டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா என்கிட்ட எப்போ ப்ளே பண்ண வருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி கிரிப்பாக பேக்கப் பண்ணவும்,
என்ன பண்ணுறீங்க பாஸ்? ஏய் இங்கே பாரு, அதில் இருக்கிற மொத்த வேலையுமே நீ ரீட் பண்ணிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓப்பனாகவே என் மாம்கிட்டேயும் உன்னை பேச வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேங்கிறது தெரியாத இன்னசென்ட் பையன் கிடையாது நீ. என்ன எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது ஜிமீன். லவ்வாக சொல்லட்டுக்கு தான் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் என்னால் அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியல. அதான் கிடைச்ச சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு திங்க் பண்ணேன். நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். என் டேடை எனக்கு ஒரு குட்டி ஒர்க்கு கொடுத்துருக்காரு. அந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆன அடுத்த செகண்டே நான் கண்டிப்பாக உன்னை என் பேரண்ட்ஸோட பர்மிஷனில் மேரேஜ் பண்ணிப்பேன். உன் டேட் கொடுத்த அந்த ஒர்க் உன்னோட ஃப்ரெண்டு டேட்டா, உன் ஃப்ரெண்டு டேயை எப்படியாவது மேரேஜ் பண்ணி ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஜங்குக்கிட்டேயும் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதையாவது ஒன்றை பண்ணி ஜங்குக்கை எப்படியாவது டேயை மேரேஜ் பண்ணிக்க வைக்கணும். அவங்க 2 பேர் மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என் டேடுக்கிட்ட ஈஸியாக நம்ம மேரேஜுக்கு நான் பர்மிஷன் கேட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி திங்க் பண்ணால் சுகாவோட சீக்ஸ் அப்படியே ஒரு ஃபிங்கராலே ரப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரப் பண்ணால் சுகா அப்படியே திரும்பி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால், இந்த மாதிரி என் ஹிப்பை பிடிச்சிட்ருக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டா நான் ஹவுஸுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் என் கூட இருக்க மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஃபேஸை கப்பனப்படி கிஸ் பண்ணுற அளவுக்கு க்ளோஸாக வருவாரா. ஆனால் பட் நம்ம ஜிமினா சிவாவோட லிப்பில் ஃபிங்கர் வச்சுட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்கிட்ட பேசுகிறது நடந்துக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. என் மேலே ஃபீலிங்ஸில் இருக்கீங்கிறது என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, அதுவும் எனக்கு புரியுது. உங்கள் மாம்கிட்டையும் ஓப்பனாக என் முன்னாடி தான் பேசுனீங்க, அதுவும் எனக்கு புரியுது. பட் பட் அது அது வந்து என்ன மாதிரி 2 பேரும் ரொம்ப க்ளோஸிங்காக இருக்கிற இந்த மூமெண்ட் என்னை நீங்கள் மேரேஜ் பண்ணி ஒய்ஃபாக எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நார்மல் பிக்கீஸாக இருந்தாலும் அப்போ தான் நான் அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா அப்படியே ஸ்மெல் பண்ணபடி, நார்மல் பிக்கீஸ் கூட நான் உன் ஹஸ்பண்ட் ஆகணுமா? ஆமாம், நார்மலாக நீங்கள் என்னோடய ஃபோர்கட்டில் பிக்கீஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு நீங்கள் என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கெலாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். சரி ஓகே, எனக்கு இந்த ஜஸ்ட்டு ஒரு வாமான ஹக்கு மட்டுமாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும் முடியாது, நோ டச் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னடா ஹக்கு மட்டும் பண்ணிக்கிறேன்டா, அதுவும் நான் பண்ணலை, நீ மட்டும் என்னை லைட்டாக ஹக் பண்ணால் போதும், ப்ளீஸ் இதுக்காவது ஓகே பண்ண அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஐயோடா, ரூமுக்குள்ளே எவனு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு டோருக்கிட்ட நின்ன பற்றியா என்ன சொல்லணும், மாஃபியா கிங்கு ஹக்குக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹாரி புலம்புன பொசிஷன்லேயே நின்னோம். சரி ஓகே, ஆனால் நான் தான் ஹக் பண்ணணும், நீங்கள் ஹக் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் ஹேண்ட்ஸ் டேட்டி என்கிட்ட ப்ளே பண்ணுது, முதல்ல ஹிப்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவாவோட ஹேண்ட்ஸை தட்டி விடவும் கண்டுபிடிச்சிட்டானா. கொஞ்சம் தான் ஹேண்ட்ஸ் மூவ் ஆனாச்சு, அதுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டான். அப்போ என் ஹேண்ட்ஸு படக்கூடாது, ஹக் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் ஹக் பண்ணுவேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜிமினா அப்படியே சுகாவோட ஃபோர்கட்டில் போய் கிஸ் பண்ணுவோம். ஏய் இப்போ என்னடா மேரேஜுக்கு அப்புறம் நான் பண்ணுவேன்னா, நான் பண்ணுவேன், நீ பண்ணக்கூடாது, நீ தான் என்கிட்ட பிறகு ஓவர் அப்ளை பண்ணுவேன், நான் உனக்கு ஒட்ட பிக்கிஸ் 1 டேக்கு மட்டும் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லிப்லையா ஃபோர்கட்டில் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு சுகாவோட டைஸ்லேருந்து எழுந்த விக்கெட்டில் ஜிமின் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓட்டுனா, பேபி இன்னும் ஒரே கிஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கட்ட முடியாது, 1 டேக்கு 1 டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ண விக்கெட்டிலே ஜிமினா ரன்னிங்கில் போனால் ஹாரிடா எப்படியோ அப்படி ப்ரப்போஸ் பண்ணி இப்படி ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே கீழே தரையெல்லாம் உருண்டு பொறலாமல் லவ்வாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாஸ்
ட்ரீட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹாரி கேட்கவும், வாடா ஹாரி, நீ கொடுத்த ஐடியாடாண்டா இன்னைக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது, வா இன்னைக்கு கிளப்புக்கு வா, உன்னை அப்படியே ட்ரிங்காலேயே குளிச்சாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியை ஹக் பண்ணி ஜேக்ஸில் கிஸ் பண்ணுவான். ஐயோ பாஸ், இது எனக்கு தரக்கூடாது, ஜிமினாவுக்கு தான் கொடுக்கணும். இதனால் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், யார் என் பக்கத்தில் வந்தாலும் எல்லாருக்கும் கிஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எல்லாருக்கும் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரி கொஞ்சம் ஷாக் ஆனா, கரெக்டாக அடை பிளேஸில் மாஃபியா ஒர்க்கில் ஏதோ டவுட் இருக்கும், அடை கிளியர் பண்ண வர ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த ஓவர் ஹாப்பினஸில் இருக்கவர் சும்மா இல்லாமல் ஜங்குக்கு இன்டைட்டாக பண்ணி ஜங்குக்கோட ஜெக்ஸிலையும் கிஸ் பண்ணவும், ஷோபா ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன், பேபி நான் கால் பண்ணால் பிக் பண்ண மாட்டேங்கன்ட்டு, ஐயா அங்கே அறிவு கெட்டவனை ஏன் ஜிக்ஸில் ஏன்டா கிஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவர் ஓவர்லோடு ஹாப்பினஸில் இருக்கிறாரு, அதான் எல்லாருக்கும் கிஸ் மேலேயா கொடுக்குறாரு அப்படியா, பேக் சைடில் தான் டாட் வராரு, அதே ஹாப்பினஸில் வேகமாக போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ண பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டாடா இங்கேயா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சுகாசனா, மற்ற எல்லாருக்கிட்ட கிஸ்ஸு டாடிக்கு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கலாய்ச்சப்படி, என்ன ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், சுகா பாஸ் ஒரு பர்சன்ட் லவ் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த பர்சன்ட் இன்னைக்கு லவ் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொன்னால், அப்படியா, யார் அந்த பர்சன்ட், யார், அட இப்போ சொல்ல முடியாது, ஏன் இங்கே பாரு, இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது, சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஹரி வா உனக்கு ட்ரிங்க் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கிறது பொண்ணா, ஐயா நான் ஒன்றா பார்க்க வந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு சுகாவை ஃபாலோ பண்ணபடி போனேன். இதுக்குங்கிற மாதிரி சுகா கேட்க, இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை நான் இப்போ என்னடா பண்ணேன், முதல்ல ஹெட்டா ஒழுங்காக ஐடியா கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கிட்ட என்ன எல்லாத்தையுமே சுகா சொல்கிறாரு, போச்சுப்போ அப்போ நாளைக்கு காலேஜ் கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே அந்த பிளேஸில் இருந்து மாஃபியா அவர் பார்க்குற பிளேஸ்க்கு கிளம்புறாரு. நம்ம சுகாவும் ஹாரியும் கிளப்புக்கு வந்துட்டாங்க ட்ரிங்க் பண்ணதுக்கு. டேஸஸ் மூவ் ஆன் ஆகுது. நம்ம ஜிமினாவுமே காலேஜுக்கு போகிறாரு. காலேஜ் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக கம்பெனிக்கு வராரு. கம்பெனிக்குள்ளே என்ட்ரானோடையே டைரெக்டாக சுகாக்கிட்ட போய் நின்றுட்டு சுகாவோட ஃபோர்கட்டில் ஒரு பிக்கிஸை பண்ணிவிட்டு சுகாவை லைட்டாக ஹக் பண்ணபடி நேராக அவரோட நார்மல் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரியே ரெகுலராக நம்ம ஹியூமனுக்குள்ளே க்யூட்டான மூமெண்ட்ஸ் போய்ட்டுருக்கும். ஜிமினாவை நம்ம சுகா அப்படியே கொஞ்சம் இந்த மீட்டிங் சம்மந்தமாக போகிற மாதிரி சொல்லிட்டு வெளியெலாம் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருப்பார். ஜிமினாவுமே அந்த மூமெண்ட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஹாப்பியாகி சுகா கூட சேர்ந்து ஹாரி கூட சேர்ந்தும் அதர் பிளேஸுக்கெலாம் போக ஆரம்பிச்சிருப்பார். இப்போது கம்பெனியில் நம்ம சுகாடா செம்ம டென்ஷனில் நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் ஒரு பிஸ்னஸ் ஒர்க்கு சம்மந்தமாக ஒரு கான்ட்ராக்ட் வருது. அது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் கண்டிப்பாக சுகாவுக்கு கிடைக்கணும். இல்லைன்னா சுகாவோட டேடி சுகாவை கம்பெனியில் இருக்க விட மாட்டார். அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப சின்சியராக இந்த மாதிரி சுகா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, ஹாரி ஹயாவும் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங், அதுக்காக தான் அந்த டெண்டருக்காக மொத்த ஒர்க்கையும் ஹார்ட் ஒர்க் பண்ணபடி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. டேடு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு. ஓ அப்படியா, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காரா? மார்னிங்லேருந்து ஒரு 10 எம்ப்ளாயாவது கண்ட மினிக்கு திட்டி அனுப்பிட்டாரு. அதில் ஒரு ஆள் நானும் தான். அதான் பாஸை பார்த்த பயத்தில் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நீ இன்னைக்கு பாஸ்கிட்ட போகாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜிமினா அப்படிலாம் இல்லை, டக்குன்னு எழுந்து சுகா பக்கத்தில் க்ளோஸாக வந்து சுகாவோட ஃபோர்கட்டில் பிக்கிஸ் பண்ணுவோம். சுகா டென்ஷன் ஆகி, ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி கோமாட்டிட்டுனா நம்ம சுகாவோட லிப்லேயும் பிக்கிஸ் பண்ணுவோம். ஹாரி இந்த மூமெண்ட்டை பட்டு ஷாக் ஆனா சுகாவுமே லைட்டாக ஷாக் ஆகி, என்ன பண்ணுற நீ, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கோவத்தில் பேச வேண்டாம். திரும்பவும் பிக்கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு, ஜிமின் பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க முடியலங்க, எதுக்காக என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்க, நான் சொல்கிறது எனக்கு புரியலையா, எதாக இருந்தாலும் பரவ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா சுகாவோட டைஸில் உட்காண்டபடி ஜிமினா சுகாவோட லிப்பில் திரும்ப பிக்கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு சுகாவுக்கு சிரிப்பு வந்துடும். என்னடா பண்ண ட்ரை பண்ணுறேன், நான் டிப்ரெஷனில் திட்டிகிட்டு இருக்கேன், எழுந்து அடிக்கிட்டு இங்கேட்டு அனுப்பியா, எழுந்து வேற நீ என்னை அடிச்சிருவியா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ என்ன ஒற்றை கிஸ்ன்னு தான் சொன்னேன், இட்டுன்னு கிஸ் பண்ணியிருக்கேன், இட்டுன்னு கிஸ்ஸையும் பிரேக் பண்ணுவியா ஒவ்வொரு டேயும், இல்லை
இன்னைக்கு என்னோட யோங்கி ரொம்ப டென்ஷனாக இருக்கிறான். அதுக்காக தான் கொஞ்சம் கூல் பட்டு இந்த மாதிரி பண்ணேன். ஓ, அப்போ நான் டென்ஷனாக இருந்தால் எனக்கு இன்னும் நிறைய ரிவார்டு கிடைக்குமா? அப்போ நான் இன்னும் கோவமாக இருக்கிறேன். பார்த்தா அப்படி தெரியலையே. கோவமாக இருக்கிற பர்சன் தான் என்னோடய ஃபேஸை கப்பனப்படி சீக்ஸ் அப்படி பிங்கராலம் ரப்பனப்படியே பார்த்துட்ருப்பாங்களா அப்படிங்கிற மாரி பேசுகிறத கேட்டு ஹாரிடா கவுட்டாரு மாஃபியா கிங்கை மொத்தமாக முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜிமினாவை சுகா இந்த மாதிரி கோவட்டில் சிடுன்னு பேசிகிட்டு இருந்தவர் ஜிமினா கிட்ட ரொம்ப க்யூட்டாக பேசுகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகாவை டைட்டாக ஹேக் பண்ணப்படி யோங்கி, அப்போ என்னை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? என்கிட்ட நீ கோவமாகவே நண்டுக்க மாட்டியா? நானும் பார்க்குறேன், எல்லாரையும் திட்டுற, பனிஷ் பண்ணுற. இப்போ கூட நீ என்னை திட்டுவேன், என்னை அடிப்பேன்னு நான் நினச்சேன். என்கிட்ட இவ்வளோ சாஃப்டாக நண்டுக்கிறேன். அப்போ என்கிட்ட கோவமாகவே நண்டுக்க மாட்டியா? என்கிட்ட ரூடாக நண்டுக்க மாட்டியா? நானும் எம்ப்ளாய் தானே. பாய் மூடு. நீ என்னோட குயின், என்னோட எம்ப்ளாய் கிடையாது. என் குயினை நான் எப்படி எம்ப்ளாய் பிளேஸில் திங்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நீ எப்போது என்னை திட்ட மாட்டியா? மாட்டேன்.